வருகிற தேர்தல் எப்படி இருக்கும்? இங்கே கடந்த 1977 ஆரம்பித்து 2016 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த கிராஃபை பாருங்கள். இதில் திமுக 2 டிஜிட்டில் ஓட்டு வாங்கினது ஒன்று தமாக ரஜினி சப்போர்ட் இருந்தப்போ, ஒன்று ஏடிஎம்கே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் முடக்கப்பட்ட போது அந்த டைமில் மட்டும்தான் 2 டிஜிட் வாங்கியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டு எலெக்ஷன் மாற 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 கணிசமாக ஏறிக்கிட்டே போகுது. 2006 70.8% வாக்கு பதிவாச்சு. அதில் அதிமுக மட்டுமே 32.64%. நீங்கள் இந்த கிராஃபை பாருங்கள். 2011 78.9% வாக்குப்பதிவு, 38.40 38.40 தான் அதிமுகவோட ஓட்டு வாங்கினது. இது கணிசமாக உயர்ந்துட்டே வருது ஒரு எலெக்ஷன்லையும். 2016 பார்த்தீங்கன்னா திரும்ப ஓட்டு 74.81% வாக்குப்பதிவு. இதில் அதிமுக வாங்கினது 40.77. அதே 2014 திமுக வாங்கினது 31.64%. இது நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னு சார்பாக பார்க்காம இந்த கிராஃபை பார்த்தீங்கனால இந்த இரட்டை இலை சின்னம்ங்கிறது மிகப்பெரிய பலம் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு. திமுகவுக்கு அது இரட்டை இலை திமுகவின் சூரியன் சின்னத்தால் கருகி போகவில்லை என்பதே உண்மை. இது இந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிற வரைக்கும் அதிமுக நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஓபிஎஸ் எடப்பாடி ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் தமிழகத்தில் தொடரும் அப்படின்றது இந்த கிராஃபை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அந்த 2 டிஜிட் வாங்கினப்போ ஒரு தடவை 82 வாங்கியிருக்காங்க திமுக. அது கடந்த எலெக்ஷனில் 82 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. அது குறைஞ்சிருச்சு. என்னன்னா அது என்னன்னு தெரியல. அது திமுக மேலே அதிருப்தி ஏன் ஜாஸ்தியாச்சுன்னா, நம்ம கிஷோர் உட்காந்தார் பார்த்தீங்களா, பிரசாந்த் கிஷோர் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னே திமுகவுக்கு அபிமானிகள் இறங்கிட்டாங்க. அது ஒரு நெகட்டிவாக ஆயிடுச்சு. நெகட்டிவாகி அதுக்கு எதிராக நிறைய பேர் ஸ்டேட்டஸு வீடியோ மீம்ஸ்லாம் போட 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 திமுகவோட முகம் பயங்கரமாக செஞ்சு போயிருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். ஏன்னா இது ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக, அது எதிர்கட்சியாக இருந்தால் தான், ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆளுங்கட்சியை கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியும். அது எப்படி இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சி தவறு செய்தாலும் எதிர்கட்சி தவறு செய்தாலும் அந்த எதிர்கட்சி கேட்குற துணியில தான் ஆளுங்கட்சி தன்னை மாற்றிக்கும். அப்படி இல்லாமல் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும்போது மக்களையும் மதிக்காது, எதிர்கட்சி எம்எல்ஏக்களையும் மதிக்காது, எதிர்கட்சி தலைமையும் மதிக்காது. இது உள்ளங்கை நெல்லிக்கணி. அதனால் இந்த எலெக்ஷனில் மக்கள் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் வர தேர்தலை ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. பிஜேபி வேற களத்தில் குஷ்பு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் அப்படிங்கிறாங்க. மக்கள் நீதி மையம் ஒரு பக்கம், ரஜினி வரதை இன்னும் தீர்மானம் ஆகவில்லை என்பதால் தற்பொழுது நிலைமையில் அதிமுக உச்சத்தில் இருக்கிறது என்பதே நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதான் உண்மை. இதை நான் பொதுவாக சொல்கிறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்து சொல்லலை. இது பொதுவாக என்னோட பார்வையை வச்சுருக்கேன். மக்கள் இந்த கிராஃபை திரும்ப பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி இவங்க மேலே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். எப்படி திமுகவோட பலம் இறங்கிக்கிட்டே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏறி இறங்குதுன்னு தெரியும். எதனால் ஏறிச்சுன்னு நீங்களே பாருங்கள். எதனால் இறங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவின் பலம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யலை. அதை தான் பிரசாந்த் கிஷோர் இன்னும் கொஞ்சம் ஒரு விகரசாக இறங்கியிருந்தா வேற மாதிரி பண்ணியிருக்கணும். அவர் தவறான சில ஐடியாக்களை கொடுத்துருப்பார் போல தெரியுது. அதற்கு எதிராக செயல்பட ஆரம்பித்த மீடியாக்கள், குறிப்பாக சோஷியல் மீடியா ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு திமுகவை. ஸோ இது திமுகவை எதிர்க்கிறதுக்கு அது அதிமுகவுக்கு வலுவாகிட்டே போகுது. சீமான் ஒரு கணிசமான ஓட்டுகளை வாங்குவார்னு தெரியுது. அது எப்படின்னாக்கா திமுகவில் இருக்கிற ஓட்டு தான் பிரிஞ்சு சீமானுக்கு போகும். அதிமுக ஓட்டு போகாது என்பது எனது கணிப்பு. நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த தேர்தல் செய்தியில் சந்திப்போம். Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.